நண்பர்களே, நாட்டோட நலத்துக்காக எந்த வேலைகள் நடக்குதோ அதுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. காங்கிரஸ் எப்பேற்பட்ட சக்திக்கு துணை நிப்பாங்கன்னா நாட்டின் விரோதிகளுக்கு. நீங்களே பாருங்களேன், நம்ம நாட்டுல ராஜஸ்தான்ல சக்திய வணங்குவோம், தாயை வணங்குவோம். ஆனா காங்கிரஸ் இளவரசி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்து மதத்தோட சக்தியையே அழிச்சிருவோன்னு சொல்றாங்க. அட, அவங்களுக்கு நம்ம தாய்மார்களோட சக்தி என்னன்னு தெரியவே இல்லை. எந்த ஆம்பளைங்களும் முன்னெடுக்கணும்னு அவசியம் இல்ல. யாரெல்லாம் சக்திய அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எங்க தாய்மார்களும் சகோதரிகளும் பார்த்துப்பாங்க. நமது நாட்டுல புனித ராமர் கோயிலோட கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா, காங்கிரஸ் ராம நவமியோட சோபா யாத்திரை சமயத்துல ராஜஸ்தான்ல கல்லு வீசி எரியக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. நாட்டுக்குள்ள ஊடுருவி வரும் மக்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பாரதத்தோட பிரிவினைய எதிர்க்கிறவங்க நம்முடைய தலித் மற்றும் சிக் சகோதர சகோதரிகளுக்கு குடியுரிமை கொடுக்கிற சிஏஏவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த காங்கிரஸ் ஒரு சீட்டாவது ராஜஸ்தான்ல ஜெயிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களா? சொல்லுங்க, அவங்களுக்கு தகுதி இருக்கா? அவங்களுக்கு ஒரு சீட்டாவது கொடுக்கணுமா? இந்த முறை சீட்டு மட்டும் இல்ல, டெபாசிட்டையும் அவங்க இழக்கணும். நடக்குமா? அவங்கள சுத்தம் பண்ணி விட்டுருங்க. இனி அவங்க திருந்தவே மாட்டாங்க.